தாவேகாவினுடைய நிலைப்பாடு கூட்டணியில் என்ன? ஏன்னா தொடக்கத்துல இருந்தே கூட்டணி அமைக்கும், சில பேர் நம்மளை நம்பி வருவாங்க நம்ம கூட அப்படியெல்லாம் சொன்னப்ப யாருமே இல்லைன்னா தமிழக வெற்றிக்காலம் தனிச்சு நிற்கும். தைரியம் இருக்கு, அதுக்கான திராணி இருக்கு, கொள்கை இருக்கு, தலைவர் இருக்கிறாரு, தொண்டர்கள் அதற்காக வேலை செய்வதற்கு தயாரா இருக்கா. திமுகவுக்கு அது இருக்கான்னு தான் கேட்குறோம். ஒன்று மக்களை நேரடியாக சந்திக்கணும், அல்லது நிர்வாகிகள் மூலியமாக மக்களை சந்திக்கணுன்றதை முடிவு பண்ணிட்டாரு. ஆக மொத்த மக்கள்கிட்ட கருத்துக்களை கொண்டு போய் சொல்லணும்னு முடிவு பண்ணுறாரு. ஒரு நேரு மேலேயே ஏற்கனவே 888 கோடி ரூபாய் ஒரு ஊழல் வழக்கு ஒன்று இருந்துச்சு. இப்போ நகராட்சி துறையில் இந்த மாதிரி இருக்குது. மெரினாவில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் பார்த்துருப்பீங்க, சிஏஏ போராட்டத்தை பார்த்துருப்பீங்க. இப்படி தொடர்ச்சியான மக்களினுடைய போராட்டங்களில் மக்களுக்காக பேசுகிறோம். மக்களினுடைய வலியும் வேதலையும் குரலற்றவர்களுடைய குரலாக ஒவ்வொரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய மேடையிலும் ஓங்கி ஒழிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தாவேகா ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். வணக்கம்ண்ணா. வாழ்த்துக்கள். தொடர்ந்து தமிழக அரசியல் களத்தில் ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணி யாரோடு யாரு அப்படிங்கிற பரபரப்பு போய் கொண்டிருந்தது. சமீபத்தில் தேமுதிக இறுதியாக எனக்கு தெரிஞ்சு இறுதியாக போய் சேர்ந்திருக்காங்க. இனிமே மாறும் அப்படிங்கிற மாதிரி பெருசாக எதுவும் தெரியல. ஓபிஎஸ் மட்டும் வெளியே இருக்கார். தாவேகாவினுடைய நிலைப்பாடு கூட்டணியில் என்ன? ஏன்னா தொடக்கத்துல இருந்தே கூட்டணி அமைக்கும், சில பேர் நம்மளை நம்பி வருவாங்க நம்ம கூட அப்படியெல்லாம் சொன்னப்ப இந்த விஷயத்துல தவற விட்டு இருக்கிறதா தாவேகா கூட்டணி அமைப்பதுன்னு கேட்குறேன். இல்லை, தவற விட்டு, அதாவது தன்னுடைய கட்சியினுடைய கொள்கையவே ஒருத்தர் வித்துட்டு போறாங்கன்னா அப்பேற்பட்ட ஒரு கட்சியை தமிழக வெற்றி கழகம் ஒருபோதும் நம்பி இல்லை. விஜயகாந்தனுடைய கட்டமைப்பு என்ன, விஜயகாந்த் யாரை எதிர்த்து கட்சியை ஆரம்பிச்சாரு, விஜயகாந்தனுடைய கொள்கை என்ன, கோட்பாடுகள் என்ன, அவருடைய கருத்தியல் ரீதியான உண்மைகள் என்னன்றதுதான் இங்க பார்க்கப்படணும். அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டுமே முக ஸ்டாலின் அவர்கள் அவங்க வீட்டுக்கு போய் பேசிட்டு வரும்போது என்ன சார் அவர் நடம் விசாரிச்சுட்டு வரீங்களா அப்படின்னு அவர்கிட்ட முக ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்கும்போது, 2 அரசியல் கட்சிகள் தலைவர்கள் சந்திக்கும் போது ஏன் அரசியல் பேசக்கூடாதான்ற பதில் சொல்லிட்டு வந்தார். ஓகே, அப்படிப்பட்ட இடத்துல கூட அவர் அந்த பக்கம் போகலை. தனிச்சையாக மக்கள் நல கூட்டணி எல்லாம் கூட அமைச்சாரு, பாஜகவுடன்லாம் கூட கூட்டணியை வச்சாங்க. அந்த மாதிரியெல்லாம் காலகட்டங்கள்லாம் நகர்ந்துச்சு. ஆனால் இன்னைக்கு யாரை எதிர்த்து கட்சின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்தாங்களோ அவர்களை நோக்கியே போய் நிற்பது. பல இஸ்லாமிய இயக்கங்கள் கட்சிகளாக மாறினதுக்கு அப்புறம் எப்படி இயக்கங்களாவோ கட்சிகளாவோ இருக்கும்போது திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்டு கடைசியில் சரணாகதி அடைஞ்சிருக்காங்களோ அதே போல தான் இன்னைக்கு தேமுதிகவும் அடைஞ்சிருக்குன்றது தான் என்னுடைய பார்வையாக இருக்கு. தேமுதிக அடைஞ்சிருக்கு. ஆனால் தாவேகா பக்கம், ஏன்னா எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் கூட்டணி அப்படிங்கிறது தேர்தல் அரசியலில் ரொம்ப முக்கியம். ஏன்னா தனியாக சந்திச்சு வர நாம் தமிழர் கட்சி உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ன வரைக்கும் தனியாக தான் இருக்காங்க. இல்லை, நாம் தமிழருடைய நிலைப்பாடு வேறு, திமுகவினுடைய நிலைப்பாடு வேறு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு வேறுதான். மக்கள் மத்தியில் பார்க்கக்கூடிய பார்வையும் இன்னைக்கு வேறா தான் இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை இன்னைக்கு பிரதான ஒரு அரசியல் கட்சியா பாக்குறாங்க. அவர்களுக்கு அடுத்ததாவோ எம்ஜிஆர் அவர்களுக்கு அடுத்ததாவோ இன்னைக்கு அந்த கட்சியை பார்க்கக்கூடிய பிம்பம் மாறி இருக்கு. இப்ப இன்னைக்கு ஒரு தொடர்ச்சியா இஸ்லாமியர்களுக்கு திமுகவுக்கு வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு இஸ்லாமியரை சந்திச்சேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பள்ளிவாசல்ல தொழுதுட்டு வரும்போது நான் வேற ஒரு பகுதிக்கு சென்றிருந்தேன். அங்க பார்க்கும்போது ஒரு 20 நிமிஷங்கள் தொடர்ச்சியான ஒரு உரையாடல்ல நான் பேசக்கூடிய அத்தனை கருத்துக்களையுமே அவர் ஆமோதிச்சுட்டு கடைசியில சொல்றாரு, நம்ம குடும்பத்தினுடைய வாக்குகள் நிச்சயமா அவருக்கு தான், தாவேகாக்கு தான் போடப்படும் அப்படின்றத சொல்றாரு. அவர் என்கிட்ட சொல்லணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. ஆனா சொல்றாரு, மாற்றம் தேவை அப்படின்றத உணர்றோம். நம்ம இஸ்லாமியர் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிகளோ இயக்கங்களோ ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எங்க ஒரு பள்ளிவாசல்ல நடக்குது இந்த விவாதம் இல்ல, ஒரு உரையாடல் தான். அதை சொல்லணும். மாற்றம் தேவை நீங்க சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. அது ஒரு எதிர்பார்ப்பு தாவேகாக்கு இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் மறுக்கிறது இல்லைன்னு. ஆனா கூட்டணி அப்படிங்கறத முன்னாடி நீங்களே பேசியிருக்கீங்க. பேசுறப்ப காங்கிரஸ் வரலாம், எப்படி வரலாம், மாறலாம் சொல்றோம். எல்லாருமே வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருந்ததற்கு
நீங்க போயிட்டா நாங்க இவ்வளவுதான் சரணாகதி அடைஞ்சு இங்க இருந்து கனிமொழி அனுப்பி ஒரு ராகுல் காந்தி கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி திருப்பியும் வந்து அவங்கள, அப்ப திமுகவுக்கு என்ன நிலைப்பாடுன்னு கேட்கிறேன். இது யாருமே இல்லைன்னா தமிழக வெற்றிக்கழகம் தனிச்சு நிற்கும். தைரியம் இருக்கு, அதுக்கான திராணி இருக்கு, கொள்கை இருக்கு, தலைவர் இருக்கிறாரு, தொண்டர்கள் அதற்காக வேலை செய்வதற்கு தயாரா இருக்காங்க. திமுகவுக்கு அது இருக்கான்னு தான் கேட்கிறோம். ரெண்டத்துக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொல்றோம். யார் வந்தாலும் வரலனாலும் தமிழக வெற்றி கழகம் களம் காணும், ஆட்சி அமைக்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. இன்னைக்கு மக்கள் வாக்கு செலுத்துவதற்கு தயாரா இருக்கிறான். ஆனா திமுகவுக்கு அந்த நிலை இருக்கா? யார் எதிர்த்து நின்னாங்களோ அவங்க அத்தனை பேரையும் சேர்த்துக்கிட்டாச்சு. தனி அரசு, கருணாசு, இவர் அன்சாரி எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டாச்சு. கமலஹாசன், விஜயகாந்த் கட்சி, இப்போ இவங்களுக்குலாம் எங்கேருந்து சீட்டு கொடுப்பீங்க? புரியுதுங்களா? அது உங்களுடைய பிரச்சனை. நீங்கள் கொடுங்க, கொடுக்காம போங்க, எதனா பண்ணுங்க, கட்சியை கலைச்சிட்டு திமுகவிலேயே கூட சேர்ந்துக்குங்க. இங்கே அதை எதிர்பார்க்கல. இன்னைக்கு மக்கள் தனக்கானவன் யாருன்றதான் இங்கே தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர்களுக்கானவன் யாருன்றதான் பார்க்குறாங்க. திமுக காணவர்களாக தான் இவர்களை பார்க்குறாங்க. இங்கே மக்கள் தேடுவதே வேற, தலைவனே வேற. அண்ணனை தான் இன்னைக்கு தலைவனாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, தனக்கானவனா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்குன்னு சொல்றேன். திமுகவுக்கானவர்களா இந்த இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகளையும் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளையும் காங்கிரஸையும் இந்த இப்போ வந்து சேர்ந்திருக்கக்கூடிய கட்சிகளையும் திமுக மடைமாற்றம் செஞ்சுக்குது. ஆனால் மக்களுக்காக ஒரு தலைவன் வருவான்றது தான் இங்கே மிகப்பெரிய வரலாற்று மாற்றம்னு சொல்கிறேன். அந்த வரலாற்று மாற்றமாக தலைவர் தளபதி மட்டும்தான் நிற்கிறாரு. அதுதான் மக்கள் இன்னைக்கு தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொல்கிறேன். பல விஷயங்கள் இருந்தாலும் கூட இந்த நடக்க போகிற மக்கள் சந்திப்புங்கிறத இப்போ தாவேக்கா மாற்றி அமைச்சிருக்காங்க. நிர்வாகிகள் சந்திப்பு அப்படின்னு மாற்றிருக்காங்க வேலூரில். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா கரூர் சம்பவத்திற்கு அப்புறம் கரூர்ல அப்படி ஒரு சம்பவம் நடக்கலைன்னா அடுத்து நடந்திருக்க வேண்டிய கூட்டம் இப்போ நடக்கக்கூடிய இந்த வேலூர்ல நடக்க வேண்டிய கூட்டம் தான். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால நிறைய பேர் அதை கவனிக்க மாட்டாங்க. அந்த கரூருக்கு அப்புறம் இப்போ வேலூருக்கு இடையில நிறைய நடந்து வந்திருக்கு. திடீர்னு மக்கள் சந்திப்பை நீங்க வந்து நிர்வாகிகள் சந்திப்புன்னு மாத்தி இருக்கிறதுக்கான காரணம் இல்லை, தொடர்ச்சியாக வந்து நீங்க வந்து மடைமாற்றம் செஞ்சிடணும், இதை எப்படியா தடுத்து நிறுத்தணும். இப்போ தலைவர் தளபதியினுடைய ஒரு வருகை இங்க வந்துடக்கூடாது, மக்களை சந்திச்சிடக்கூடாதுன்றதுல ஆளும் கட்சி ரொம்ப தெளிவா இருக்குது. அதுக்கு காவல்துறை அப்பட்டமா துணை போய்கிட்டு இருக்குன்றத மறுக்க முடியாத ஒரு உண்மையா இருக்கு. அப்ப இன்னைக்கு நம்ம வந்து நம்ம வரோன்னு சொல்லிட்டோம், நிகழ்ச்சியை நடத்துகிறோன்றதையும் நம்ம பதிவு செஞ்சிட்டோம். ஒன்று மக்களை நேரடியாக சந்திக்கணும், அல்லது நிர்வாகிகள் மூலியமாக மக்களை சந்திக்கணுன்றதை முடிவு பண்ணிட்டாரு. ஆக மொத்தம் மக்கள்கிட்ட கருத்துக்களை கொண்டு போய் சொல்லணும்னு முடிவு பண்ணுறாரு. மக்களினுடைய மனநிலை என்னன்றதை, அந்த மக்களுடைய மன ஓட்டத்தை இன்னைக்கு அறிஞ்சவராக இன்னைக்கு இருக்கிறாரு. சாமானியர்களுடைய தேவையாகவும் எதிர்பார்ப்பாகவும் தலைவர் தளபதி நிற்கிறாரு. அதனால் சரி, எப்படியோ மக்களை போய் சந்திக்க வேண்டிய ஒரு புள்ளிக்கு நகர்றாரு. அப்போ போகும்போது பல கோடிக்கணக்கான பேர் இன்னைக்கு தொலைக்காட்சிகள்லையும் இளையதளங்கள்லையும் பார்க்கக்கூடியதை வந்து நம்மளால் பார்க்க முடியும். அப்போ நிர்வாகிகள் நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களாக இன்னைக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்கன்றத தலைவர் தளபதி அவர்கள் நம்புறாரு. அதுக்கேற்ற போல தான் தலைவர் தளபதியினுடைய தம்பிகளும் தங்கைகளும் இரவு பகல் பாராமல் இன்னைக்கு பம்பரமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க எல்லா தொகுதிகளிலும். அப்படி ஒரு இடத்த கட்டமைக்கணும். வெள்ளூரும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் தொகுதிகளிலும் இன்னைக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு அதை ஒருங்கிணைச்சு ஒரு கூட்டமாக நடத்துவதாக மக்கள் சந்திப்பை நிர்வாகிகள் சந்திப்பாக முடிவு பண்ணியிருக்கிறார், மாற்றியிருக்கிறாங்க. ஓகே, சமீபத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வெளிவந்தது. அமைச்சர் திரு கே நேரு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படணும் அப்படின்னு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு வந்திருந்தது. அது குறித்து தான் பெரிய பேசப்படுறேன். ஆனால் இங்கே தொடர்ந்து ஊழலுக்கு எதிராக, லஞ்சத்துக்கு எதிராக தான் தாவேக்கா இருக்கிறது, மாற்றம் வேண்டும்னு சொல்றீங்க. இந்த உத்தரவை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இன்னைக்கு அதுக்காக அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் இன்னைக்கு அதுக்காக கண்டனமும் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நகராட்சி துறையில் 1020 கோடிகள் ஊழல் நடந்திருக்கு. அதற்காக இன்னைக்கு நீதிமன்றங்கள் மூலியமாக போய் தான் வழக்கு பதிவு செய்யணும், அதுக்கான பெயரை சேர்க்கணுன்ற ஒரு அவல நிலை இன்னைக்கு உருவாயிருக்கு. ஸோ அதை வந்து இன்னைக்கு வந்து இப்போ ஏற்கனவே இவர் சேகர் பாபு மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தோம், செந்தில் பாலாஜி மேலே அடுக்கடுக்காக இருக்குது.
KN பொன்முடி மேல இருக்கு. இப்போ இவரு KN நேரு மேலேயே ஏற்கனவே 888 கோடி ரூபாய் ஒரு ஊழல் வழக்கு ஒன்று இருந்துச்சு. இப்போ நகராட்சி துறையில் இந்த மாதிரி இருக்குது. இப்போ தொடர்ச்சியாக திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அத்தனை பேர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள், துரைமுருகனாக இருக்கட்டும், பொன்முடியாக இருக்கட்டும், ஏவா வேலுவாக இருக்கட்டும், ஜெகத் ரட்சகனாக இருக்கட்டும், மனோ தங்கராஜா இருக்கட்டும், இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்கள் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு வழிந்து ஓடிக்கிட்டு இருக்குது. அது இன்னைக்கு பறைசாற்றும் விதமாகவும் எடுத்துக்காட்டும் விதமாகவும் இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் இன்னைக்கு மக்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க. மக்கள் இன்னைக்கு இந்த ஒரு சூழலை நீங்கள் என்ன 3000 கொடுத்தாலும் 5000 கொடுத்துருக்கிறாலும் அவர்களுடைய தேவை என்னன்றது அவர்களுக்கு தெரியும். மக்கள் நீங்கள் ஏன் இது கொடுக்குறீங்கன்றதையும் அவங்க ரொம்ப தெளிவான ஒரு இடத்துல அவங்க புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க சாமானிய மக்கள் காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க, சாராயத்தை கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க, சாப்பாட்டை கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கன்னு. அவன் அதுல இருந்தெல்லாம் கடந்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு படித்தவர்கள் இன்னைக்கு அதிகம், இன்னைக்கு இளைஞர் பட்டாளம் அதிகம். இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லேயும் தாயையும் சகோதரியையும் சகோதரனையும் தகப்பனையும் இன்னைக்கு சொல்ல ஏன் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ ஓட்டு போடணுன்ற கேள்வியை ரைஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு ஓட்டே இல்லாத பிள்ளைகளும் அதே கேள்வியை எழுப்புறாங்க வீட்டில், ஏன் போடணும்? இல்லை பரம்பரை என்ன பரம்பரையை சொல்ல போறீங்க சொல்லுங்க. இன்னும் அடிமைத்தனமாக வச்சுக்கிட்டு இருக்கிறதா உங்களுடைய பரம்பரையா? இன்னும் 1000க்கும் இந்த 20 கிலோ அரிசிக்கும் மக்களை நகர்த்துவதுதான் 75 ஆண்டுகளினுடைய ஆட்சியினுடைய வரலாறான்னு கேட்குறாங்க பிள்ளைகள். இதற்கு என்ன பதில் சொல்லுவாங்க அவங்க பெற்றவங்க? அதுக்கான மாற்றம், நிவாரணம், தகுதி, மக்களாட்சி அது அத்தனையுமே தரக்கூடிய தலைவர் தளபதியாக மட்டும்தான் நிற்கிறாரு. அதனால தான் இன்னைக்கு அவரை நோக்கி மக்களுடைய செல்வாக்கு உயர்ந்துகிட்டே இருக்குன்றத ஒவ்வொரு கருத்து கணிப்புகளும் இன்னைக்கு அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்குன்னு சொல்றேன். பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தாலும் இடையில விருப்ப மனு தாவேகா தரப்புல விருப்ப மனு கொடுங்க. எல்லா கட்சிகளுமே தொடங்கிட்டாங்க. தேமுதிக வரைக்கும் வேட்பாளர் நேர்காணல் வரைக்கும் போயிட்டாங்க. ஒரு பக்கம் திமுக நடத்துது, ஒரு பக்கம் அதிமுக நடத்துது. நிறைய பேர் வாங்கினாங்க ஒரே நாளில் அப்படிங்கிற செய்தியாச்சு. அதே சமயத்தில் வாங்குற அளவுக்கு திருப்பி விருப்ப மனு கொடுக்க யாரும் வரலன்னும் சில இடங்கள்ல பதிவுகளை நம்மளால பார்க்க முடிச்சு. நீங்க அங்க அதே களத்துல இருந்து வந்திருக்கிறதுனால கேட்குறேன், எப்படி இருக்கு அங்க வேட்பாளர்கள் விருப்பம் ஆதரவு அப்படி? அதாவது இப்போ நாம் தமிழர்னு முடிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. விருப்ப மனுலாம் ஒன்றும் கிடையாது. யார் வேட்பாளர்னு முடிவு பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? ஆனால் அது ஒரு இது இல்லாமல் இருக்கும். அதாவது என்ன சொல்லுவாங்க, விருப்ப மனு கொடுத்து யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ நிற்கக்கூடியவர்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். அந்த வாய்ப்பெல்லாம் ஜனநாயகம் நிச்சயமா அதுல இல்லை. சமூக நீதி இருக்காது. புரியுதுங்களா? தேமுதிக விருப்ப மனு என்னைக்கே தொடங்கிட்டாங்க. அவங்களே 4 சீட்டோ 5 சீட்டோ 6 சீட்டோ வாங்க போறாங்க. 6 சீட்டு வாங்குறாங்க. எதுக்கு நீங்க வேட்பு மனு தாக்கல் பண்ண போறீங்க, கட்சியை தொடங்கி கேட்க போறீங்கன்றது தெரியல. விருப்ப மனுக்கள் கொடுக்கப்பட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்திலே 10,000 கடந்ததாக செய்திகள் வரலாறுகள் எல்லாமே நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு இன்னைக்கு திருப்பி கொடுக்கப்படுவதற்குமான கால அவகாசமும் நீட்டிக்கக்கூடிய அளவுக்கு போயிருக்குன்னா அப்போ எவ்வளவு பேர் இன்னைக்கு கடைசி நாள். நான் இன்னைக்கு விருப்ப மனு கொடுத்துருக்கிறேன். ஆனால் விருப்ப மனு கொடுக்க போகும்போது எவ்வளவு கூட்டம் இருக்குன்றது தலைமை கழகத்தினுடைய வாசல்ல நீங்க ஒரு கேமரா போட்டிருந்தீங்கன்னா எடுத்திருக்கலாம். இன்னையோட முடியுது. ஆமா, ஓகே. அப்படி இன்னைக்கு இப்போ கிட்டத்தட்ட 15 நாட்கள் கொடுக்கப்பட்ட அன்னையில இருந்து மறுநாள்ல இருந்து வாங்கிக்கிட்டு தானே இருக்காங்க. இன்னைக்கு அப்படிப்பட்டது இன்னைக்கு அவ்வளவு ஆண்களும் பெண்களும் இளைஞர் பட்டாளமே இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அலை மோதிக்கிட்டு இருக்குது. விருப்ப மனு கொண்டு கொடுத்தரணும் அப்படின்றதுல அப்பேற்பட்ட ஒரு கட்சியா இன்னைக்கு கட்டமைக்கக்கூடியதா இன்னைக்கு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி மக்களுடைய வருகை இருக்கு அப்படின்னு சொல்றேன். நீங்க தொடர்ந்து ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே நம்முடைய ஜாம்பவானுக்கும் உங்களுக்குமான நெருக்கம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். தொடக்க காலகட்டத்திலிருந்து எல்லா நேர்காணலும் நம்மோடு உரையாற்றிருக்கீங்க. உங்களுடைய இலக்கும் எங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க என்ன தொகுதியில கொடுத்துருக்கீங்க, கள நிலவரம் எப்படி இருக்கு தாவேகாவுக்கு உங்க தொகுதியில்? இல்ல, தமிழகம் முழுக்க 234 தொகுதிகளில் எந்த தொகுதி கொடுத்தாலும் தலைவர் தளபதி அவர்கள் அடையாளம் காட்டப்பட்டால் நான் நிற்பதற்கு தயாரா இருக்கேன்றதை சொல்லியிருக்கேன். ஒரு பேருக்காக துறைமுகமும் கடையநல்லூரையும் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறேன். 25 ஆண்டுகள் இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் உழைத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தனாகவும் சமூக நீதிக்காக பேசக்கூடிய ஒருத்தனாகவும் மக்களுடைய குரவலைகள் நெரிக்கப்படும் போதெல்லாம் வெகுண்டெழுந்து பல இடங்களிலே சென்னையினுடைய தலைநகரிலே பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தியிருக்கோம். அது எல்லாருக்குமான விவசாயிகள் போராட்டம், காவேரிக்கான போராட்டம், பெண்களுக்கான போராட்டம், செவிலியர்களுக்கான போராட்டம், மருத்துவர்களுக்கான போராட்டம், மாணவர்களுக்கான போராட்டம், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எப்படி ஒத்தி வச்சாங்கன்ற வரலாறுகள் எல்லாம் தெரியும் இல்லையா? கொரோனா காலகட்டத்தில் நம்ம அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்றத போராட்டமாக முன்னெடுத்தோம்.
அதுக்காக மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கம் தொடுக்கப்பட்டது நம்ம நண்பர்களுடைய மூலியமா. அதுக்கப்புறம் அது தள்ளுபடியும் செய்யப்பட்டது, பொது தேர்வு இல்லைன்றத. மெரினால நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் பார்த்துருப்பீங்க, சிஏஏ போராட்டத்தை பார்த்துருப்பீங்க. இப்படி தொடர்ச்சியான மக்களினுடைய போராட்டங்களில் எல்லாத்துக்காகவும் என்னை ஈடுபடுத்திக்கிட்டு எல்லாத்தையுமே பண்ணியிருக்கேன். 2008 மதுக்கடைக்கு எதிராக போராட்டம் நடத்தி 3-4 மதுக்கடைகளை நான் மூடி இருக்கிறேன். நான் இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும் சென்னையில் மதுக்கடை இருக்காது. அப்படிப்பட்ட எல்லா இடங்கள்லையுமே போராட்டத்திலையுமே பங்கெடுத்திருக்கிறேன். பலகட்ட போராட்டங்கள், எத்தனையோ போராட்டங்கள் எங்களுக்கே தெரியும், நிறைய போராட்டம் எல்லாத்திலையுமே இருந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட போராட்டத்துல களத்துல இருந்ததுனால இன்னைக்கு அதற்கான ஒருவரை போன்ற ஒருத்தர் வரும்போது தான் தலைவர் தளபதி அவர்களுடைய கரங்களை நம்ம பற்றி பிடிச்சிருக்கிறோம். அவருக்காக நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம், மாற்றம் வரணும் அப்படின்றத நினைக்கிறோம். அவரை பார்த்து சொல்லும்போது அவர் எனக்காக பேசாதீங்க தம்பி, உங்களுக்காக பேசுங்க, உங்களுடைய வலியும் வேதனையும் பேசுங்கன்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு மக்களுக்காக பேசுகிறோம். மக்களினுடைய வலியும் வேதனையும் குரலற்றவர்களுடைய குரலாக ஒவ்வொரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய மேடையிலும் ஓங்கி ஒழிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதன் சார்ந்து அந்த சிஏஏ போராட்டம் நடந்த பகுதின்றது அந்த துறைமுகம் தொகுதி. அந்த மண்ணடி தொகுதியில் 34 நாட்கள் இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் கூட அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக என்னை சந்தித்து அந்த கூட்டத்தில் வந்து தன்னுடைய ஆதரவை கொடுத்துருந்தாரு. அந்த பகுதியில் நன்கு அறியப்பட்டவன்ற முறையில் அந்த தொகுதியும், கடையநல்லூரில் வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குன்றதும் எனக்கு தெரியும். நமக்கு அறிந்த முகங்களும் நண்பர்களும் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அதனால துறைமுகம் தொகுதியும் கடையநல்லூர் தொகுதியும் கேட்டிருக்கேன். அதை சார்ந்த அதுக்கு அடுத்தது தலைவர் தளபதி அவர்களும் பொதுச் செயலாளர் அவர்களும் தமிழகம் முழுக்கத்தில் எந்த தொகுதி கொடுத்தாலும் சரி, வேறு பணிகள் கொடுத்தாலும் சரி, மனமாற அதை ஏற்றுக்கிட்டு இருந்தாலும் இல்லைனாலும் தாவேக்காவில் என்னுடைய விருப்பத்தை தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர்த்து எனக்கான கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஒரு விருப்ப மனு வாங்கினேன், அதை கொடுத்துருக்கேன். அதை தொடர்ந்து எனக்கான பணிகளை நிச்சயமா நான் தொடர்ச்சியா செய்வேன். எப்போ தாவேக்காவில் நேர்காணல்லாம் தொடங்க இருக்கிறது? வேட்பாளர் இது வேட்பாளர் நேரடியா பொதுச்செயலாளர் சேராரா இல்ல திரு விஜய் அவர்களே வந்து நேரடியா? இல்ல, வேட்பாளர்களை வந்து தேர்வு செஞ்சுட்டு யாருன்றது இப்ப பல பேர் கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலருக்கு தான் தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அடுத்த கட்ட இதை வந்து தலைவர் தளபதி அவர்கள்ட்ட போய் அவர் தான் இறுதியா தேர்வு பண்றது அவர் தான், தலைவர் தான். எனக்கு ஒரு கூடுதல் தகவல் வந்து நான் உறுதிப்படுத்திக்கிறேன் உங்ககிட்டன்னு. இவங்கெல்லாம் இல்லாம தனியா ஒரு குழு தமிழகத்தில் இருக்கிற 234 தொகுதியிலும் தாவேக்கா தரப்புல போய் அந்தந்த சட்டமன்ற தொகுதியில மாவட்டத்துல யாரு பொது சேவைகளில் ஈடுபடுறவங்க, பொதுநலம் கட்சிக்கு தொடர்பு இல்லாதவர்கள்லாம் யாரு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை சேவ் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தான். அது இப்போ இல்லை, அது வந்து அவர் தன்னுடைய கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே சொன்ன விஷயங்கள் தான். யாரும் அவர் மக்கள் இயக்கமா பயணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே முன்னாடி செஞ்சதுதான். உங்கள் பகுதிகளில் யாரெல்லாம் மக்கள் பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ, சுயேட்சையாக போட்டிக்கிட்டு இருக்காங்களோ, அவங்கள எல்லாம் நீங்கள் ஒன்று சேர்த்துக்கிட்டு திரட்டிக்கிட்டு நீங்கள் எல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து கடந்த உள்ளாட்சி தேர்தலிலேயே சுயேட்சை வேட்பாளராக 104வது வார்டில் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 104வது வார்டில் போட்டியிட்டு 1500க்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கியிருக்கிறேன். சுயேட்சை வேட்பாளராக நின்றிருக்கேன். அதிமுகன்ற இந்த ஜாம்பவான்களை எதிர்த்து பயணம் பண்ணியிருக்கோன்றது தான். அன்றைக்கி எவ்வளோ மீடியாக்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணிச்சு. அதில் வந்து எவ்வளோ அராஜகங்கள் எல்லாம் நடந்தது. அது எல்லா மீடியாக்களுமே லைவ்லலாம் போட்டாங்க. பூத் கேப்சரிங் நடந்துச்சு, பெட்டி மாத்திர கதையெல்லாம் நடந்தது. எல்லாத்தையுமே வெட்ட வெளிச்சமாக நான் எடுத்து போட்டிருந்தேன். அன்னைக்கு இருக்க காலகட்டங்கள் அது. அன்னைக்கு உளவுத்துறையினுடைய தகவலும் இருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகை மீடியாக்களுமே என்னை எப்படி பதிவு செஞ்சாங்கன்றது எல்லாமே ஊடக வரலாறுகள் வெளிச்சம் அன்னைக்கு கிடைச்சிது. அன்னைக்கு ஒரு மாற்றத்திற்கான ஒருத்தர் வரணும்ன்றதை நினச்சாங்க. அப்படிப்பட்ட இடங்கள்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி அராஜகத்தினுடைய போக்கில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாவுமணி அடிக்கணுன்றதுக்கு தான் தலைவர் தளபதி அவர்கள் வரணுன்றதை நான் விரும்புகிறேன். நாம் தமிழர் ஒப்பிட்டு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. பெண்களுக்கு 50-50% அப்படிங்கிற மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து நிறுத்தினாங்க. தாவேக்காவினுடைய நிலைப்பாடு, பெண்கள் எப்படி ஆர்வமாக வராங்களா வேட்பாளராக? இல்லை, அதிகப்படியாக பெண்களும் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நாம் தமிழரை போன்று சரிபாதியாக நிறுத்தி வேட்பாளர்களை விற்பனை செய்வதற்காக இல்லை தமிழக வெற்றி கழகம். வேட்பாளர்களை தேர்வு செய்வது ஜெயிக்க வைப்பதற்காக தலைவர் தளபதி அவர்கள் சொல்லக்கூடிய கட்டளைகள் நிறைவேற்றுவதற்காக இன்னைக்கு போர்ப்படை தளபதியா அவர் நின்றுகிட்டு இருக்கிறார். மக்கள் சேவகரா அவர் நின்றுகிட்டு இருக்கிறார். தொண்டர்களை
மக்களை மன்னராக பார்த்து அவர்களுடைய சேனையை அவர் நின்றுகிட்டு இருக்கிறார். ஆனால் இங்கே அப்படி இல்லை. நான் நிற்க மாட்டேன் தேர்தலில், உங்களை தான் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த தேர்தலில் யார் யார் போட்டியிடனா அவங்களுக்கு எதிர்த்து யாரெல்லாம் போட்டியிட முடியும், யாரெல்லாம் வாபஸ் வாங்க வைக்க முடியும், அவங்களெல்லாம் அந்த மாதிரி வேலைகள் செய்வது யாருன்றது இருக்கக்கூடிய அத்தனை ஊடகங்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் தேர்தல் களத்தில் நிற்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் எல்லாருக்குமே தெரியும். அப்படி கடந்த கால வரலாறுகள் நாம் தமிழர் மீது அந்த குற்றச்சாட்டுகள் இருக்குது. அப்படி என்னையே வேட்பாளர் எதிர்த்து நிற்கக்கூடிய திமுக வேட்பாளர்கிட்டயே என்னை போய் காசு வாங்க சொன்னாருன்றதையெல்லாம் பதிவு பண்ணதெல்லாம் காட்சிகளும் சாட்சிகளும் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரியெல்லாம் கேடுகட்டத்தனமா இங்க எந்த விஷயமும் நடக்காது. ஒரு மனசாட்சியோட யாரெல்லாம் வேட்பாளராக தேர்வு செய்கிறாரோ அவர் இறுதி வரைக்கும் அதில் பயணிப்பார், நிச்சயம் வெற்றியும் பெறுவார். பார்ப்போம்னா நிறைய தகவல்கள் எங்களுக்காக தாவேக்காவினுடைய இந்த விருப்ப மனு குறித்தும் தமிழக அரசியலில் இருக்கக்கூடிய சூழல் குறித்தும் தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள். என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வாழ்த்துக்கள்.